ஆண்டவர் மகன் தூய் ஆவியின் திரியக ஆசீர்வாதம் உங்கள் அனைவரையும் காப்பதாக. ஆமேன். நாம் யாவரும் இந்த காலை நேர சிந்தனைக்காக கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பரலோக பிதாவே, தூய் ஆவியானவரே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறோம். இந்த காலையிலும் உடைய கிருபை எங்களுக்கு புதிதாக இருக்கிறது. நாங்கள் நிலைத்திருப்பதும் உடைய சுத்த கிருபை. இந்த நாளிலும் கூட உம்முடைய சிந்தனைகளை, உம்முடைய சித்தத்தை பரிசுத்த ஆவியின் வழியாக வெளிப்படுத்தும். இயேசு நாமத்தில் கொண்டு ஒரு நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைய நாளினுடைய சிந்தனைக்காக பாகம் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தின் பிற்பகுதி. உனக்கு துணை செய்யும் கேடகம். கர்த்தர் என் கோட்டை என்று சொன்ன தாவீது, அவர் என் கன்மலை என்று சொன்ன தாவீது, அவர் என் துருகம் என்று சொன்ன தாவீது, உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொன்ன சங்கீதக்காரன். இந்த நாளிலே, இந்த பழைய பாட்டில் இஸ்ரவேல் மக்களுக்கு நான் உனக்கு துணையாக நிற்கின்ற கேடகம் என்று சொல்கிறார். கேடகம் என்பது போர் வீரர்கள் போரிடும் பொழுது தங்களுக்கு பாதுகாப்பாக எதிரியை தாக்கக்கூடிய, எதிரிகளிடமிருந்து வரக்கூடிய அந்த ஆயுதத்தின் தாக்குதலை மறைக்கக்கூடிய, தடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம். அதுதான் கேடகம் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு உலக வாழ்க்கையில் சத்துருக்களினாலும் உறவுகளினாலும் நட்புகளினால் நமக்கு ஏற்படுகிற இன்னல்கள், இடையூறுகள், சங்கடங்கள், சஞ்சலங்கள், இவற்றில் இருந்து பாதுகாக்க நம்முடைய இஸ்ரவேலின் கடவுள் உங்களுக்கும் எனக்கும் கேடகமாக இருக்கிறார். ஏனென்றால் சங்கீதம் 32:8 சொல்ல, உனக்காக நான் யாவற்றை செய்து முடிப்பேன் என்று சொல்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளையே, உலக வாழ்க்கையில் அமெரிக்கா தேசத்தினுடைய ஜனாதிபதியாக இருந்த ஆபிரகாம் லிங்கன் எலெக்ஷனில், தேர்தலில் ஜெயித்து வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்து ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு அதிகாரிகளை நியமிக்கிறார். மிக முக்கியமான துறையாக இருக்கின்ற அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு துறைக்கு ஸ்டான்டன் என்ற ஒரு மனிதரை அதிகாரியாக நியமிக்கிறார். அவருடைய நண்பர்கள் அனைவரும் ஆச்சரியத்தில் இருக்கிறார்கள் இதை கேட்டவுடனே. அப்பொழுது அவருடைய நண்பன் ஒருவன் ஆபிரகாம், உங்களை தேர்தல் நிற்கும் முன்பாக உங்களை தாக்கி பல வார்த்தைகளினால, கெட்ட வார்த்தைகளினால, தரக்குறைவான வார்த்தைகளினாலே உங்களை பேசிய மனிதன் அல்லவா இந்த ஸ்டான்டன். அவனை நீங்கள் பாதுகாப்பு துறைக்கு வைத்திருக்கிறீர்கள். இதை கேட்ட அந்த வாலிபன், அந்த ஸ்டான்டன், காலத்தையும் நேரத்தையும் வீணாக்காதபடி என்ன செய்தார்? அந்த பதவியில் அமர்ந்தார். இப்படிப்பட்ட ஒரு மனிதன்தான் இந்த பாதுகாப்பு துறைக்கு தேவை என்று ஆபிரகாம் லிங்கன் அந்த மனிதனை என்ன செய்தார்? பதவியில் அமர்த்தினார். அன்பான இறை மக்களே, ஒருவேளை நமக்கு எதிரியாக இருக்கிறவர்கள் நம்மை வீழ்த்தலாம், நமக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்யலாம். ஆனால் கர்த்தரோ கேடகமாக மாற்றினார். நமக்காக கேடகமாக மாறினார். நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் நம்மை தாக்காதபடி, நம்மை வீழ்த்தாதபடி, நாம் சோதனைக்குட்படாதபடி, நாம் சாபத்துக்குள்ளாகாதபடி அவருடைய சட்டையின் நிழலில் கேடகமாக நம்மை பாதுகாத்தார். ஆபிரகாம் லிங்கனுக்கு இந்த நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சராக அந்த ஸ்டான்டன் என்ற மனிதனை நியமித்த போது அந்த தேசத்தில் ஒரு பெரிய மாறுதல். ஆபிரகாம் லிங்கனுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. நம்பிக்கையோடு இரவில் அவர் தூங்க ஆரம்பித்தார். ஆகவே இன்றைக்கு கர்த்தரை கேடகமாக கொண்டிருக்கிற ஜனம், என்னுடைய அனுபவத்திலும் கூட அநேக நேரங்களில் நான் பல தீயவர்களுடைய சூழ்ச்சியால் தாக்கப்பட்டிருக்கிறேன். பல ஜாதிய கொடுமையினால், ஜாதிய வார்த்தையினால் இந்த திருச்சபையில் நான் தள்ளி ஒதுக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் இஸ்ரவேலின் தேவன்
நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். 1989 என்னை தெரிந்தெடுத்தவர், பிரித்தெடுத்தவர், பெயர் சொல்லி அழைத்தவர். இன்று வரை அவர் எனக்கு கேடகமாக இருக்கிறார். நான் முழங்காலில் நின்று செபிக்க ஆரம்பிக்கும் பொழுதெல்லாம் அவருடைய அபிஷேகத்தை என் மீது நிறைவாய் ஊற்றுகிறார். அவர் ஜெபிக்க தடையாக வருகிற எல்லா சோதனைகளும் அவருடைய கேடகத்தினால், அவரால் பாதுகாக்கப்பட்ட மனிதனாக நான் இருக்கிறேன். ஆகவே இன்றைக்கும் கூட இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பான இறை மக்களே, நீங்களும் உங்கள் வாழ்க்கையில், குடும்பத்தில், அலுவலகத்தில், ஆவிக்குரிய ஜீவியத்தில் தாக்கப்படலாம். கர்த்தரை நீங்கள் கேடகமாக அணிந்து கொள்ளுங்கள். கர்த்தரை கேடகமாக பிடித்து கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தை என்கின்ற வாளை பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். அப்படிப்பட்ட உயரிய ஆசீர்வாதத்தினாலே இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவர் நிறுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். அன்புக்குரிய இறை மக்களே, கண்களை மூடி செபிக்கலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரை, உம்மை அபிஷேகத்தினால் ஆண்டவரை எங்களை நிரப்புகிறவரை, எங்களுக்கு கேடகமானவரை, எங்கள் கண்மலையானவரை, கோட்டையானவரை, மெய்ப்பரை, உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பாவிகளாக எங்களுக்காக நீர் கேடகமாக சிலுவை மரத்தில் எங்கள் பாவங்களெல்லாம் அடித்து எங்களுக்கு வருகிற ஆண்டவரை அந்த சாட்டை அடிகளெல்லாம் நீர் கேடகமாக இருந்து உன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு எங்கள் மீது ஆண்டவர் எங்கள் கன்னத்தில் விழ வேண்டிய அந்த அறையை, ஆண்டவரை அடியை நீர் உம்முடைய கன்னத்தில் கேடகமாக நீர் ஏற்றுக்கொண்டீரப்பா. நன்றி 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 ராஜா. இந்த நாளிலும் தமிழகத்துக்காக செபிக்கிறோம். அந்த மிஷினரி பணிகளுக்காக செபிக்கிறோம். கர்த்தர் போதுமானவராக இருந்து ஒவ்வொரு மிஷினரி ஊழியங்களில் தாங்கிக் கொள்ளும் அப்பா. ஏதோ சுகவீனத்தோடு இருக்கிற மக்களை நினைக்கிறோம். நல்ல சுகம் கொடு. படிக்கின்ற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். நல்ல ஆரோக்கியம் கொடுங்க சாமி. ஆண்டவரை, படிக்கின்ற பிள்ளைகள், தேர்வு எழுத போகிற +2 SSLC தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்தரும், நல்ல மதிப்பெண்களை கொடுத்தரும். சுகவீனத்தோடு மருத்துவமனைகளும் வீடுகளில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார். இறைமகன் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.